சாயந்தர நேரத்தில் இப்போ உஷ்ணம் எல்லாம் இல்லை, இப்போ வெயில் எல்லாம் இல்லை, இப்போ ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த லோத்தை சந்திக்கும் போது லோத்து வீட்டுக்கு வர சொன்னார், சாப்பாடு கொடுத்தாரு. ஆனால் என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னால், இவர் அந்த அளவுக்கு ஓடி அவசரமாய் தீவிரமாய் இந்த வார்த்தை எங்கேயுமே சொல்லப்படலை. இப்போ இந்த 2 அதிகாரத்தையும் நான் வாசிக்கும் போது, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து செல்வ சீமானாய் மாற்றினார். ஆபிரகாம் காலடி எடுத்து வைக்கிற எல்லா இடத்தையும் கர்த்தர் அவனுக்கு சொந்தப்படுத்தினார். ஆனா இந்த லோத்து தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த வேகத்தை குறைச்சதுனால அவனுடைய வாழ்க்கையில் ஒரு 3 விதமான தோல்விகளை நான் கண்டுபிடிச்சேன். நீங்க அதை கண்டிப்பாக நீங்கள் கேட்க வேண்டும். நம்பர் 1, முதலாவதாக 19ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது என் கிட்ட இருக்கிறது, சின்னதுமா இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். எல்லாரும் என்ன கவனிங்க. இப்போ அந்த தூதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா இந்த தேசத்தை அழிக்க போறோம், இந்த தேசம் சுட்டரிக்கப்பட போகிறது, நீ ஒன்று பண்ணு, நீயும் உன்னுடைய மனைவி உன்னுடைய பிள்ளைகளும் இந்த இடத்தை விட்டு நீங்க சீக்கிரமா வெளியே போங்க அப்படின்னு அவங்கள துரத்துறாங்க. அந்த இடத்தை விட்டு கையை பிடிச்சி வெளியே கொண்டு விட்டுறாங்க. ஆனா அவர்களுக்கு சொல்லும் போது, இந்த ஊர் இருக்குல்ல, இந்த பக்கத்துல ஒரு மலையை பார்க்கறல்ல, இந்த மலைக்கு நீ ஓடிப்போ, எந்த இடத்திலும் நீ நிற்காதே அப்படின்னு தூதர்கள் இந்த லோத்தை பார்த்து சொல்லுகிறார்கள். ஆனா இந்த லோத்து அவர்களை பார்த்து திரும்பி என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இல்ல, என்ன நீங்க காப்பாற்றணும்னு நினைச்சது உண்மைதான், என்னை வெளியே கொண்டு விட்டது உண்மைதான், ஆனா அந்த மலைக்கு ஓடி போக என்னால முடியாது, தீங்கு என்னை தொடரும், தீங்கு என்னை தொடரும். கவனிங்க, ஆண்டவர் விட்டுருவாரா? ஆண்டவர் செய்ய முடியாத ஒரு டாஸ்க் அவன் கையில் கர்த்தர் கொடுப்பாரா? அந்த மலைக்கு ஓடி போனா இவன் ஓடி போறதுக்கு முன்னாடி தீங்கு தொடருமான்னு கர்த்தருக்கு தெரியாதா? கண்டிப்பாக ஆண்டவருக்கு தெரியும். அந்த பட்டணம் தான், அந்த மலை தான் அவனுக்கு பாதுகாப்பான இடம் என்று ஆண்டவர் நன்றாய் அறிந்திருந்தார். ஆனா இந்த லோத்து ரொம்ப ஸ்லோவானதுனால, இவனுடைய வேகத்தை இவர் குறைச்சதுனால இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவர் மேல் இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு, இல்லை நான் அந்த மலைக்கு ஓடி போய் தப்பிச்சுக்கிட மாட்டேன், எனக்கு பக்கமா ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ஊருக்கு நான் வேணா போகட்டுமா? ஆனா இதே லோத்து ஆபிரகாமும் லோத்தும் ஒரு நாள் பிரியக்கூடிய சூழ்நிலை உண்டானது. அப்ப ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். தன்னுடைய வாழ்க்கையில இந்த வழியா நீ எதை செலக்ட் பண்ணுவேன்னு ஒரு செலக்ஷன் உனக்கு முன்னாடி வைக்கும்போது, இந்த தேவ மனுஷன் எப்படி செலக்ட் பண்ணா அப்படின்னு சொன்னா, சோதோம் குமார பட்டணம் செழிப்பா இருக்கிறத பார்த்து, இதுல நம்ம பிசினஸ் பண்ணலாம், இதுல நம்ம வியாபாரம் பண்ணலாம், இதுல நம்ம செழிப்பா வாழலாம்னு நினைச்சு தனக்கு முன்பாக இருந்த நல்லதை செலக்ட் பண்ணவன் தான் யார் அப்படின்னா இந்த லோத்து. ஆனா இப்போ தன்னுடைய ஜீவன் தப்ப, நீ ஓடி போயிருப்பா, நீ இங்க எங்கேயும் நில்லாதப்பா, நான் மலைக்கு போன்னு சொன்னா, இல்லை என்னுடைய மனசுல பலன் இல்லை, நான் அந்த மலைக்கு ஓடி போனால் தீங்கு என்னை தொடரும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, யாராவது ஒருத்தர் நீங்க ஸ்லோ ஆயிட்டீங்கன்னா, உங்களுடைய வேகம் எதிலாவது குறைஞ்சிருச்சுன்னா, ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, இப்படியே உங்களுடைய வேகத்தை நீங்கள் குறைப்பீர்களே ஆனால், ஒரு காலத்தில் நிறைய பேர் உங்களுக்கு முன்பாக வைத்த சோதோம் குமார போல பெரிய 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 காரியத்தை எதிர்த்து நின்னீங்க, வேகமா நின்னீங்க, அதை செய்யக்கூடிய தைரியம் உங்களுக்குள்ள இருந்துச்சு, அதை பார்த்து நீங்க பயப்படவே இல்லை, கர்த்தர் என் கூட இருந்தா நான் செய்வேன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ அந்த சோர்வுக்கு இடம் கொடுத்து, அந்த பலவீனத்திற்கு நீங்க ரொம்ப இடம் கொடுத்து, அது ஸ்லோவா போறதுக்கு இடம் கொடுத்ததுனால
உங்கள் மனசுக்குள்ளே எழும்புகிற முதல் நெகட்டிவ், முதல் எதிர்மறை என்ன அப்படின்னு சொன்னால், என் மேல் இருக்கிற நம்பிக்கையே நான் என்ன பண்ணிடுவேன்னா நாளுக்கு நான் இழந்து விடுவேன். உங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கிற கான்ஃபிடென்ட்டை நீங்கள் இழக்காமல் இருக்கணும்னா, நீங்கள் உங்களை நம்பணும்னா, என்னை கொண்டு ஆண்டவர் செய்வார், இன்னும் எனக்கு பலன் இருக்குன்னு நீ விசுவாசிக்கணும்னா, நீங்கள் எதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஸ்லோவான ப்ராசஸுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா இடம் கொடுக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்?